வணக்கம் நண்பர்களே. நம்ம கத்தரி நாற்று, மிளகாய் நாற்று, அதுக்கப்புறமா தக்காளி நாற்று இதெல்லாம் வச்சு நாற்றுலேருந்து செடியாக மாறிடுச்சு. மொத்தமாக நாங்கள் வச்சு இதோட 69 நாள் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது 69 நாள் ஆனதுக்கப்புறமே மொட்டு பூ நிறைய செடியில் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு நானும் மீன் அமிலம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மீன் அமிலம் அடிக்கிறதுனால செடியில் பூ தங்கும், பூ அதுவும் இல்லாமல் கொட்டிடாது. இது நல்ல ஊட்டச்சத்தானதுங்க. இது நம்ம ஏதாவது செடிக்கு அடித்தோன்னா இது பூ வைக்கிற ஸ்டேஜில் தான் அடிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அதுக்கு இந்த விட்டமின்ஸ் இதை மாதிரி நிறைய சத்துலாம் அதுக்கு கிடைக்கிறதுனால இந்த பூ கொட்டாது. அதுவும் இல்லாமல் நிறைய காய் வைக்குங்க. அதனால தான் பூ வைக்கிற சமயத்தில் நம்ம மீன் அமிலம் அடிக்கிறதுங்கிறது. நாங்கள் எந்த செயற்கை உரமும் பயன்படுத்த மாட்டோம். அந்த பொட்டாசியம், யூரியா இதை மாதிரி எதையுமே நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். இதுவே நாங்கள் பூச்சி அடித்தா கூட பூச்சி மருந்து கூட அடிக்க மாட்டோம். பூச்சி தாக்குதலுக்காக நாங்கள் சாம்பல் மட்டும்தான் தெளித்தோம். சாம்பல், அந்த வேப்பங்கழி, தேக்கங்கழி இதை மாதிரி கழியெல்லாம் எரித்து அதிலேருந்து கிடைக்கிற சாம்பலை தான் நாங்கள் தெளித்தோம். அதனாலே எங்களுக்கு பூச்சி தொல்லை அதுவும் கம்மியாக இருந்தது. நாங்கள் எந்த செயற்கை உரமும் பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா இந்த விளைஞ்சதுக்கப்புறம் நாங்களும் தான் சாப்பிட போகிறோம். அதுவும் இல்லாமல் நிறைய குழந்தைங்களும் சாப்பிடும், நிறைய வயதானவங்களும் சாப்பிடுவாங்க. அப்படின்றதுனால நம்ம இதில் பூச்சிக்கொல்லி, இந்த பொட்டாசியம் அதை மாதிரியான ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணுறதுனால, ரசாயன உரங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனால உணவே பாய்சனாக, விஷமாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க உணவு எதுவுமே நல்லா ஆர்கானிக்காக தயாரித்தது இல்லை. பொட்டாசியம், யூரியாவால் தான் தயாரிக்கிறாங்க. அதனால் இதை நம்ம சாப்பிடும்போது அதுவே நமக்கு விஷமாக கூட மாறலாம். ஸோ அதனால தான் நம்ம இப்போ எந்த ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். வெறும் ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணுறது. இது வைக்கிறப்ப கூட நாங்கள் சாண எரு, அதுக்கப்புறம் ஆட்டு புழுக்க எரு இது தான் போட்டோமே தவிர வேறு எதுவும் போடல. அதுவும் இல்லாமல் பூச்சி தாக்குதல் அடித்தப்பையும் பூச்சி மருந்து அடிக்கலை. வெறும் சாம்பல் மட்டும்தான் அடித்தோம், சாம்பல் போட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ பூ வைக்கும்போது மீன் அமிலம் அடிக்கிறோம். ஏன்னா மீன் அமிலம் அடிக்கிறதுனால தான் என்ன நன்மைகள் நடக்கும்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல. அதனால தான் மீன் அமிலம் அடிக்கிறது. இப்போ இந்த செடிக்கெல்லாம் சத்து கம்மியாக இருந்ததுன்னா இந்த மீன் அமிலத்தை இழுத்துக்கிட்டு அது கொஞ்சம் சத்துள்ளதாக இருக்கும். இந்த தக்காளி செடியெலாம் பூ வச்சு பிஞ்சே வச்சிருச்சு பாருங்களேன். தக்காளி செடியெலாம் நிறைய பூ வச்சு நிறைய ஒரு கொத்துலேயும் 7 தக்காளி இருந்ததுங்க. மேக்ஸிமம் 7 இருந்தது எங்களுக்கு. நீங்கள் வச்சு வந்திருந்ததுன்னா எவ்வளோ வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் மிளகாய் நாற்றும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒன்றுத்துலேயும் பிஞ்சு இல்லை. நீங்கள் காய் வைக்கும்போது அடிக்கக்கூடாது, பூ வைக்கும்போதே அடிக்கணுங்க. அப்போ அதுதான் கரெக்டான டைமு மீன் அமிலம் அடிக்கிறதுக்கு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் இந்த பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் அடிக்க இடம் இல்லாததுனால கீழே ஒரே இதுவாக ஒலையாக இருந்ததுன்றதுனால இங்கே பைப்பெலாம் கீழே பட்டால் இதுவாகிடுன்றதுனால நம்ம வரப்பு மேலே நின்றுக்கிட்டங்க தெரியாமல். அதனால் நீங்கள் வரப்பு மேலே தயவு செஞ்சு நிற்காதீங்க. வரப்பு மேலே மட்டும், இந்த வரப்புன்ற பாருங்க, வஞ்சி மேலே மட்டும் எக்காரணத்து கொண்டு நிற்கக்கூடாது. ஏன்னா மேட்டு வஞ்சி பாத்தியே எதுக்கு போடுறோன்னா, நம்ம இந்த மண் பொதப்பாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்கு தான் மேட்டு பாத்தி முறையை பயன்படுத்துகிறோம். அப்படி சாஃப்டாக இருக்கிறதுனால தான் செடியெல்லாம் வேர் நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா வளரும். இப்போ நீங்கள் அதில் அழுத்துறீங்கன்னா அந்த செடியோட வேர் வளர்ச்சி கம்மியாக இருக்கும், செடியோட வளர்ச்சியும் கம்மியாக இருக்குங்க. இதனால தான் நம்ம மேட்டு பாத்தி முறையவே யூஸ் பண்ணுறோம். நான் வேறு தெரியாமல் வஞ்சி மேலே நின்றுட்டேன். நம்ம இப்போ நீங்கள் உங்களை போட்டு யாராவது அழுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வளர மாட்டீங்கல்ல. இப்போ நீங்கள் வளரணுன்னா என்ன செய்வீங்க? ஏதாவது மங்கி பாரில் தொங்கலாம், இல்லைன்னா ஏதாவது கிளை பிடிச்சி இதை மாதிரி ஏதாவது தொங்கலாம். அப்படி பண்ணுறதுனால நீங்கள் உயரமாவீங்க. அதே மாதிரி தான் செடியும். இப்போ நீங்கள் போட்டு அழுத்துனீங்கன்னா அது வளரவே வளராதுங்க. இந்த தப்பு மட்டும் செஞ்சிடாதீங்க. எக்காரணத்து கொண்டும் வஞ்சி மேலே நிற்கக்கூடாதுங்க. இந்த வஞ்சி மேலே நிற்கிறதுனால செடி நிறைய செத்து போக கூட வாய்ப்பு இருக்குங்க. நாங்கள் வச்சுருந்த பேர்ச்சம்பழ செடிக்கும் நான் கொஞ்சம் மீன் அமிலம் அடித்து விட்டேன். அது பூ வைக்கல தான், பட் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சத்துக்காக நான் அதுக்கு அடித்து விட்டேங்க. ஏன்னா அதோடய வளர்ச்சி அவ்வளோக்கா இல்லை, கம்மியாக தான் இருக்குது.
வச்சு ஒரு 6 மாதம் 1 வருஷம் அவங்க அந்த இது வச்சு பேரிச்சம்பழம்லாம். ஆனால் அது இன்னும் வளரவே இல்லைங்க. அதனால தான் நான் அதுக்கும் மீளம் வச்சேன். இதுவே நீங்கள் வேறு சேனல் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த தப்பு தவறு சரி இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேர்லாம். அதுவும் இல்லாமல் மிளகாய் தோட்டம் வச்சுருக்காங்கன்னா ஒரே ஒரு செடியை மட்டும் காட்டுவாங்க, மற்ற எந்த செடியும் காட்ட மாட்டாங்க. ஒரே செடியிலே காட்டி அப்படியே பேசி அப்படியே முடிச்சிருவாங்க. நான் வந்து உங்களுக்கு கொல்லை ஃபுல்லாக காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எல்லா செடியோட வளர்ச்சியும் பாருங்கள். இல்லை அது வளரலைன்னா அதையும் பாருங்கள், ஏன் வளரல எதுக்கு வளரல அப்படின்றதையும் கவனிங்க. மற்ற யூடியூபர்ஸ்லாம் ஒரு சில பேர்லாம் செய்வாங்க இதை மாதிரி ஒரு செடியை மட்டும் காமிக்கிறது, இல்லைனா நல்லா இருக்க செடி பக்கம் மட்டும் போகிறது, இந்த மாதிரி செய்வாங்க. நான் அப்படி கிடையாது. இல்லைனா ஒரு சில பேர்லாம் வெறும் நன்மையை மட்டும் சொல்லுவாங்க, அதில் இருக்க தவறுலாம் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாதுங்க. நான் செஞ்ச தவறு என்ன, இதில் நான் செஞ்ச தவறு என்ன சரி என்ன இதை மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இதை பற்றி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க நோட்டிஃபிகேஷனில். உங்கள் நண்பர் யாராவது விவசாயம் செய்கிறாங்க, இது மாதிரி மிளகாய் விவசாயம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதோட வளர்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். டாடா கைஸ், see you.